குட் மார்னிங். வழக்கம் போல் நம்ம ஜோசப் விஜய் நேற்று விஜயமங்கலத்தில் கூன்னு கூவியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு விழா எடுக்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலமாக பயன்பெற்ற மாணவர்கள் மேடை ஏறி தங்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. அதை நடிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே மிஸ்டர் விஜய். அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் இலவசம் கொடுத்து மக்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் இலவசத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் வீடு தருவோம், பைக் தருவோம், கார் தருவோம் நீங்கள் சொல்லலை. அது என்ன விஜய்? நீங்களே ஒன்று சொல்வீங்க, அப்புறம் நீங்களே அதை மாற்றி பேசுவீங்க. இப்படித்தான் உங்கள் பொழப்பு வந்து போயிட்டுருக்குது மிஸ்டர் விஜய். நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்பக்கூடியதாக இல்லை. ஒரு மீட்டிங் பேசுகிறீங்க, என்ன சொல்லலாம்? நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேங்க, மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லணும், நீங்கள் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. அதை விட்டுட்டு திமுக தீய சக்தி சரி, தீய சக்தியாக இருந்துட்டு போகுது. நீங்கள் நல்ல சக்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? அதை சொல்லுங்கள் மிஸ்டர் விஜய். ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லை. பாவம், உங்களுக்கு எழுதி கொடுக்குற ஆள் அப்படி இருக்கிறாங்க. படிக்கிற நீங்களும் இருக்கீங்க. மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னவங்க, கரூர் இன்சிடென்ட் அன்றைக்கி எப்படி பின்னங்கால் படுறதுக்கு ஓடுனீங்க பனையூருக்கு ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி எல்லா வீடியோ பதிவும் இருக்குது. மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மக்களை பார்த்து கேட்குறீங்க, நீங்களாம் என் கூட நிற்பீங்களே? எப்படி சார் நிற்பாங்க? நீங்களே ஓட்டம் பிடிக்கும்போது அவங்க எப்படி நிற்பாங்க? இது கூட ஒரு சில வீடியோ பதிவில் நான் சேர்த்து பதிவிடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன்.